வணக்கங்க. ஸ்ரீ கிருஷ்ணா ஜோதி நிலையத்திலிருந்து ஈரோடு ஜோதிடர் முனியாண்டி. நம்ம தினம் ஒரு 11 ஜாதக கணக்குல ஜோதிட விளக்கங்கள பார்த்துட்டு இருக்கோம். அதுல இப்போதைக்கு நம்ம பார்க்கக்கூடியது 4வது ஜாதகம். அதாவது 9/11/1993ஆம் ஆண்டு பிறந்த ஜாதகத்தோட பலன்கள பார்க்கலாம். நீங்க பிறந்து 32 வருஷத்த பூர்த்தி பண்ணியிருப்பீங்க. நீங்க பிறந்தது செவ்வாய்க்கிழமை. அதாவது தேய்பிறை தசமி திதி அப்ப நீங்க பிறந்திருப்பீங்க. பூர நட்சத்திர சிம்ம ராசியில பிறந்த உங்களுக்கு சந்திராசிரமமா அமையக்கூடியது. மீன ராசி உங்களுக்கு சந்திராசிரமமா அமையக்கூடிய அமைப்பு நல்லா இருக்குங்க. சரிங்களா? அவங்கள்ட்ட கொஞ்சம் கவனமா இருக்கிறது உங்கள பொறுத்தளவுக்கு சிறப்பு தான். மோட்டா T2 இந்த பெயர் நாமம் கொண்டவங்களுக்கும் இந்த தசாபுத்தி அதாவது இந்த பலன்கள் பொருந்தும் அப்படிங்கிறது கூட எடுத்துக்கலாம். உங்களுக்கு உண்டான குபேர புள்ளி ரேவதி நட்சத்திரம் 4ஆம் பாதத்தில அதாவது மீன ராசியில அமையக்கூடிய அமைப்பு. அதிர்ஷ்ட புள்ளின்னு பார்த்தோம்னா சுவாதி நட்சத்திரம் துலாம் ராசியில அமையக்கூடிய அமைப்பு நல்லா இருக்கு. சரிங்களா? நீங்க பிறக்கும் போதே பார்த்தீங்கன்னா பூர நட்சத்திரம் சிம்ம ராசியில அமைஞ்சதுனால சுக்கிரன் தசாபுத்தியா ஓடிட்டு இருப்பாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சூரிய தசை ஒரு 6 வருஷமும் சந்திர தசை ஒரு 10 வருஷமும் இப்போதைக்கு செவ்வாய் தசை ஓடிட்டு இருக்கக்கூடிய அமைப்பு. இந்த செவ்வாய் பார்த்தீங்கன்னா 7 வருஷம் தசாபுத்தி நடத்திட்டு இருப்பாங்க. இந்த செவ்வாய் வந்து பார்த்தீங்கன்னா செவ்வாய் தசை நடக்கும்போது எந்தெந்த லக்கணக்காரங்க பாதிப்பாங்க அப்படின்னு பார்த்தோம்னா மிதுன லக்கணம், இன்னொன்று கன்னி லக்கணம். இந்த 2 லக்கணத்துக்காரங்க முழுசா பாதிக்கப்படுவாங்க அப்படிங்கிறத எடுத்துக்கலாம். சரிங்களா? இதுக்கப்புறம் வரக்கூடிய ராகு தசை, இந்த ராகு கேது தோஷம் இருக்கவங்க கண்டிப்பா அவங்களும் பாதிக்கப்படுவாங்க அப்படிங்கிறத எடுத்துக்கலாம். இதுக்கு மேல வரக்கூடிய தசாபுத்தி. இதுல செவ்வாய் முக்கியமா ஓடும்போது என்ன ஏற்படும் அப்படின்னா, நீங்க நிலபுலன்கள் சம்பந்தப்பட்டதோ, வீடு சம்பந்தப்பட்டதுக்கோ விரயம் பண்ணி வச்சா ரொம்ப நல்லதுங்க. இல்ல அப்படின்னு சொன்னா விபத்து சம்பந்தப்பட்டது கம்பல்சரி ஏற்படும். உங்க வீட்ல நீங்க செலவு பண்ணக்கூடிய மாரி விபத்துக்களை ஏற்படுத்தும் அப்படிங்கிறதையும் புரிஞ்சுக்கங்க. சரிங்களா? கொஞ்சம் கவனமா இருக்கிறது சிறப்பு. இந்த லக்கணத்துக்காரங்க அப்படிங்கிறத எடுத்துக்கலாம். இப்போதைக்கு நாடி முறைப்படி நம்ம எடுத்துக்கிட்டோம்னா, சரிங்களா? கண் சம்பந்தப்பட்ட பிரச்சனையில இடது கண் பாதிக்கப்படக்கூடிய அமைப்பு. வலது கண்ணும் கொஞ்சம் பாதிக்கப்படும். சில பேர் கண்ணாடி போட்டிருந்தா ரொம்ப நல்லது. செரிமான கோளாறு சம்பந்தப்பட்ட பிரச்சனையும், உங்க அம்மாவுக்கு கர்ப்பப்பை சம்பந்தப்பட்ட பிரச்சனையோ, வேண்டாத ஆஸ்பத்திரி விரயத்தையோ இப்போதைக்கு ஏற்பட்டுட்டு இருக்கும் அப்படிங்கிறத எடுத்துக்கலாம். நீங்களும் நிறைய தண்ணி குடிங்க, பப்பாளி பழம் சாப்பிடுங்க. சில சமயம் ஃபைல் சம்பந்தப்பட்ட பிரச்சனையும் உங்களுக்கு குடுக்கலாம் அப்படிங்கிறத எடுத்துக்கணும். பிரம்மகத்தி தோஷம் இயற்கையிலேயே இருக்கிறதுனால, கொஞ்சம் ஏன்னா சிவனே 1000 வருஷம் பிச்சை எடுத்தாரு. அந்த தோஷம் நமக்கு இருந்ததுன்னா, நம்மளையும் எவ்வளவு சம்பாரிச்சாலும் மிச்சம் பண்ணி வைக்க வேண்டிய சூழ்நிலையை அது கெடுத்துரும் அப்படிங்கிறத நீங்க புரிஞ்சுக்கங்க. அப்பன்னா பசுமாட்டுக்கு உங்க கையால தீவனம் குடுக்கலாம். பசுமாடு வீட்ல வளர்த்தலாம். இல்ல அப்படின்னு சொன்னா, முழு மகாபாரத கதைய கேளுங்க. உங்களுக்கு அந்த பிரம்மகத்தி தோஷம் நீங்கும். சரிங்களா? குரு வந்து சுக்கிரன தொடுறதுனால, கொஞ்சம் உங்கள விட வயசுல மூத்த பெண்களோட உங்களுக்கு தாம்பத்தியம் ஏற்படும் அப்படிங்கிறதையும் புரிஞ்சுக்கங்க. அதனால கொஞ்சம் பழக்கவழக்கத்த கவனமா வைங்க. வேண்டாத மனைவி கிட்ட பிரச்சனைய மறுபடியும் இதுவும் உங்களுக்கு ஏற்படுத்தி குடுத்துருங்கிறத புரிஞ்சுக்கலாம். உங்க மனைவி அதிபயங்கர புத்திசாலித்தனத்துக்கு சொந்தக்காரங்க. ரொம்ப நல்லவங்க. அதனால இதெல்லாம் அவங்கனால தாங்கிக்க முடியாது. அவங்க வேண்டாத முடிவுகள் எடுக்கிறதுக்கு இது ஒரு காரணமா அமையக்கூடிய அமைப்பும் இருக்கு அப்படிங்கிறத புரிஞ்சுக்கங்க. சரிங்களா? வண்டி வாகனத்தில கவனமா போங்க. விபத்துக்கள் சந்திக்க வேண்டிய சூழ்நிலையும் இந்த 9/11/93ல பிறந்தவங்களுக்கு உண்டு அப்படிங்கிறத எடுத்துக்கலாம். சரிங்களா? இதே ஒரு பெண் பிள்ளை ஜாதகமா இருந்ததுன்னா, நல்ல புத்திசாலித்தனத்துக்கு சொந்தக்காரங்க. ரொம்ப ரொம்ப நல்லவங்க. சரிங்களா? சில சமயம் கணவனால பிரயோஜனம் இருக்காது. இல்லைன்னா கணவன் இருக்க மாட்டாரு அப்படிங்கிற காரணத்தை எடுத்துக்கலாம். சகோதரனாலயும் பிரயோஜனம் இல்ல, இல்லைன்னா சகோதரன் இல்ல அப்படிங்கிற காரணத்தையும் எடுத்துக்கணும். பீரியட் சம்மந்தப்பட்ட பிரச்சனை, வயித்து வலி சம்மந்தப்பட்ட கோளாறுகளை இது ஏற்படுத்தும் அப்படிங்கிறத எடுத்துக்கலாம். அ உங்களுக்கும் கர்ப்பப்பை சம்மந்தப்பட்ட பிரச்சனை நல்லாவே வரும் அப்படிங்கிறத எடுத்துக்கலாம். இப்போதைக்கு எனக்கு ஏதாவது சுப பலன்கள் உண்டா அப்படின்னா, கம்பல்சரி உண்டு. திருமணமாகாத ஆண்களுக்கு இந்த 1 மாசத்துக்குள்ளயும், இல்லைன்னா சித்திரைக்கு மேல 1 வருஷத்துக்குள்ள அந்த யோகத்த அமைச்சு கொடுக்கக்கூடிய அமைப்பு சூப்பரா இருக்குங்க. சரிங்களா? அ வீடு இல்லாதவங்க வீடு வாங்கக்கூடிய அமைப்பும், வண்டி வாகனம் இல்லாதவங்க வண்டி வாகனத்தை ஏற்படுத்தக்கூடிய அமைப்பும் நல்லா இருக்கு. சரிங்களா? கொஞ்சம் கடன்காரனா உட்கார்ந்திருக்க வேண்டிய சூழ்நிலை இருக்கிறதுனால, தாராளமா கடன் வாங்கி இதெல்லாம் செய்யலாம் அப்படிங்கிறத சொல்லிட்டு, இந்த ஜோதிட ரீதியா இந்த ஜாதக ரீதியாவும் எதுவும் தகவல் தேவைப்பட்டா, ஸ்ரீ கிருஷ்ணா ஜோதி நிலையத்தை அணுகுங்கள். கீழயே ஃபோன் நம்பர் குடுத்துருக்கோம். அதுக்கேத்த மாரி நீங்க எப்ப வேணாலும் கூப்பிடலாம். உங்களுக்கு உண்டான பலன் கிடைக்கும். இல்லன்னா WhatsAppல கூட நீங்க மெசேஜ் பண்ணலாம். உங்களுக்கு உண்டான பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத சொல்லிட்டு, நன்றி. வாழ்க வளமுடன்.